வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செக்ஷனை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது பொதுவாக டவர் கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுற விஷயம் எப்படின்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஆண்டனாலேருந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஃபோன் எடுத்தால் கண்டிப்பாக ஆண்டனா ரொம்ப முக்கியம். ஆண்டனா கனெக்ட் ஆகி தான் நம்ம நெக்ஸ்ட் ஆண்டனா அந்த ரோப் லைன் வழியாக நம்மளுக்கு மதர் போர்டில் கனெக்ட் ஆகும். கனெக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்டில் இந்த கனெக்டரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனு ரெண்டு சைடுமே, இந்த ரெண்டு சைடு கிரவுண்டு, இந்த பாயிண்ட்டுமே இந்த இருக்க பாயிண்ட்டுமே கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் லைன். இந்த பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு உள்ள லைன் போகும். இதில் பாக்ஸ் டைப் காயில் ஒன்று கனெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. இதே மாதிரி சில ஃபோனில் பார்த்திங்கன்னா சில ரெண்டு ரோப் லைன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 லைன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கும் தனி லைன், அதாவது நம்மளுக்கு 2G கான்செப்ட்டுக்கும் அது 3G 4G தனியாகவும் ஆண்டனா பாயிண்ட்டு சில மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் அதேமாதிரி பாருங்கள், இந்த லைன் கிரவுண்டு, இந்த 3மே கிரவுண்டு. இந்த லைன் தான் ப்ளஸ் லைன். இந்த சிக்னல் லைன் நேராக ஃபாலோ பண்ணி இந்த காயில் மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐசிக்குள்ளே போகும். இந்த கான்செப்ட் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இந்த காயிலில் ப்ராப்ளம் வந்தாலும் டவர் நம்ம நெட்வொர்க் செலக்ட் ஆகாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த காயில் மூலமாக தான் ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே போகும். இது பெரும்பாலும் சில அதிகபட்ச மாடல் இருக்குது. இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் எல்லா மாடலுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நம்ம மெயினாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய டவர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் பாருங்கள். இதில் ஒரு பாயிண்ட் ஆண்டனா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ஆண்டனா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒய்ஃபைக்கு கூடிய ஆண்டனா இருக்கலாம், எஃப்எம்முக்கு வரக்கூடிய ஆண்டனாவாக இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி, அதாவது நம்ம ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங் கான்செப்ட் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத் எடுத்துக்கோங்க, ஆண்டனா இருக்கும். எஃப்எம்முக்கும் ஆண்டனா இருக்கும். அதேமாதிரி ஒய்ஃபைக்கும் தனியாக ஆண்டனா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக ஆண்டனா கனெக்டரு கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆண்டனா கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். இந்த 2 பாயிண்ட் கிரவுண்டு, இதுவும் கிரவுண்டு தான். இதுலேருந்து நம்ம கனெக்ட் ஆகி தான் உள்ளே வரும். இந்த கான்செப்ட் தான் நெட்வொர்க் வரக்கூடிய லைனுக்கும் பொருந்தும்னு சொல்ல வரேன். இதில் இந்த லைன் பாருங்கள், அதேமாதிரி இந்த காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காயிலில் ப்ராப்ளம் அதிகபட்சம் வருது. இந்த காயிலை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இது ஒரு கான்செப்ட். அப்போ பொதுவாக நம்மளுக்கு டவர் செக்ஷனுக்கு மெயினாக சிக்னல் இன்புட் லைனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ நெட்வொர்க் செக்ஷனில் போய் ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருக்கும். மேனுவலில் செட் பண்ணி பார்க்கும்போது நெட்வொர்க் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரா சுவிட்ச் ஓகேன்னு அர்த்தம். நெட்வொர்க் செலக்ட் பண்ணக்கூடிய ஐசி ஓகேன்னு அர்த்தம். நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய ஐசி தான் நெட்வொர்க் ஐசின்னு சொல்லுவோம். அந்த ஐசிக்கு தான் சப்ளை பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் கொடுத்து, அதாவது கெப்பாசிட்டர் மூலமாக ஃபில்டர் பண்ணி வரக்கூடிய லைனில் ப்ளஸ் லைனில் அந்த சப்ளை கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஐசிக்குள்ளே போயிடுச்சுன்னா சப்ளை பார்க்க முடியாது. அந்த கெப்பாசிட்டர் லைனில் அந்த ப்ளஸில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல வரேன். அப்போ அந்த வோல்டேஜ் தான் மெயின். அதாவது எல்லா இடங்களையுமே அந்த கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த வோல்டேஜை ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி பார்த்து பழகணும். இப்போ மெயினாக நம்மளுக்கு சிக்னல் அந்த ஆண்டனா கனெக்டர் எல்லாம் நல்லா இருக்குது, இந்த காயில் ஓகேயா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. காயில் ஓகேனா நீங்கள் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டனா கனெக்டரை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ரோப்பை பாருங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நெட்வொர்க் செலக்ட் ஆகுது, நெட்வொர்க்கோட நேம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஐசியை ஃபாலோ பண்ணுங்கள். நெட்வொர்க் நேமே வரல அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டனா கனெக்டர் இந்த ரோப்பு இது ப்ராப்ளமாக இருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணணும். எல்லா கெப்பாசிட்டிலையுமே வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ சிம் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் வரும். அப்போ ஒர்க்கிங் ஃபோனை எடுத்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் பொதுவான கான்செப்ட்டு. அப்போ சப்ளை எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால் எல்லா மாடலுக்கும் இப்போ ஒரு கான்செப்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்லேருந்து த்ரூவாக நம்ம நெட்வொர்க் ஐசிக்கு வரக்கூடிய கான்செப்ட் பழைய மாடல் மட்டும்தான். இப்போ ஒரு மாடல் பேட்டரியோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சார்ஜிங் சர்க்யூட், அதை பிஎம்ஐசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு அந்த காயில் மூலம் அவுட்புட் ஆகி வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு மெயின் பவர் சப்ளை வேலை செய்யும். அதில் பக் காயில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி காயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக அவுட்புட் ஆகி தான் மற்ற சர்க்யூட் சிபியூ வரைக்கும் ஒர்க் ஆகும். அதை பற்றி நம்ம தெளிவாக நம்மளுக்கு என்னமே பார்ப்போம் நம்ம. அப்போது டவர் செக்ஷன் கான்செப்ட் தான். அப்போது இது ஒவ்வொரு போர்டுக்கும் இந்த கான்செப்ட் ஒவ்வொரு மாடலுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், தெரியும். ஒரு மாடல் எடுத்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆண்டனா கனெக்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டர்னு சொல்லி சில மாடலுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுக்கு இங்கேருந்து இங்கே ஜம்பர் அடிச்சலாம். இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த லைன்லேருந்து இங்கே ஜம்பர் அடித்து கொடுத்து ரெடி பண்ணலாம். பெரும்பாலும் இது தண்ணி போட்டு அரிக்க வாய்ப்பு இருக்கும், ஷார்ட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதே பாருங்கள், நான் சொன்ன காயில் பார்த்திங்கன்னா எல்லா மாடல்லையுமே இந்த காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காயிலில் ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக டவர் செலக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் அதேமாதிரி ஆண்டனா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஆண்டனா கனெக்டர். இதுலேயும் நம்ம சிக்னல் 2G 3G அந்த கான்செப்ட் வரக்கூடிய இது இருக்கும். அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணுறோம், அதோட சிக்னல் கண்டிப்பாக வரும்.
இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆண்டனா லைன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு தனியாக ஒரு ஆண்டனா கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபால்ட் இருந்தாலும் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்காது, வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதேமாரி மற்றபடி எஃப்எம்மோ ப்ளூடூத்தோ ஒய்ஃபை ஒர்க் ஆகிறதுக்கு தனித்தனி ஆண்டனா கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டனா கனெக்டர் இதில் இருக்குது. இந்த லைனை ஜம்பர் பண்ணலாம், ஆனால் இதில் வந்து நம்ம ஜம்பர் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்ட்டில் ஜம்பர் அடிக்க மாட்டோம். இந்த 3மே கிரவுண்டு, இதான் லைன். அப்போ இதுலேருந்து டேரெக்டாக ஒரு ஜம்பர் வயர் அடிச்சுன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ கீழேருந்து நம்ம ஆண்டனா லைன் கொண்டு வரீங்க, இந்த போர்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம லைன் கொண்டு வரோம்னு சொன்னால் இந்த லைன் உள்ளே வருது பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஆகிற அந்த லைனுக்கும் நேராக எடுத்து அந்த லைனோட கனெக்ஷன் இப்போ இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த போர்டில் இந்த லைனுக்கும் நீங்கள் ஜம்பர் அடிக்கும் தவிர இதுக்கு அடிக்கக்கூடாது. ஏன்னா கிரவுண்ட் இது ஷார்ட் ஆயிரும். மைனஸ் எங்கேயாவது கொடுக்கணும், இந்த மைனஸ்லேருந்து டேரெக்ட் மைனஸ் கொடுத்துடலாம். எடுத்து நம்ம டேரெக்டாக அந்த காமன் மைனஸில் கொடுத்துடலாம். இப்படி தான் நம்ம லைன் கொடுக்கணும். இந்த லைனில் கட் ஆகிடுச்சு, அந்த ரோப் கட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த லைன்லேருந்து அந்த கனெக்ஷன் எடுத்து நம்ம இந்த கனெக்ஷனில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மைனஸு காமனாக கொடுத்துலாம். இந்த கான்செப்ட் எப்படின்னா, இந்த 2 லைன் இப்படி இருக்குது. இந்த மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டர்னு சொல்லி நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ப்ராப்ளம் வருதுன்னா இதுக்கும் இந்த லைனுக்கும் இடையில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுத்துடலாம், ஜம்பர் அடித்து கொடுத்துடலாம், இந்த காலில் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி வரும். இதில் பெரும்பாலும் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் தான். அதேமாதிரி எஸ்டிஆர்னு சொன்னேன், WTRICன்னு சொன்னேன், RFICன்னு சொன்னேன். அது கண்டுபிடி அந்த விஷயம் அந்த ஐசி மூலமாக தான் மற்ற செக்ஷனுக்கு சிக்னல், அதாவது சிக்னல் உற்பத்தி பண்ணுற ஆசிலேஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அதில் நடக்க போகுது. அதாவது ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங் லைனுக்கு மெயினாக வந்து ஆசிலேட்டர் ரெடி பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாமே இதான் ரெடி பண்ணி தரப்போகுது. இந்த கான்செப்ட் இது. அதேமாதிரி எந்த ஃபோன் எடுத்தாலும் முதல் கான்செப்ட் டவர் செக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஆண்டனா கனெக்டர் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டனா பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க, கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு தான் அந்த டச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டனா கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, ஆண்டனா பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து டவர் செக்ஷன் வரக்கூடிய பாயிண்ட்டு 2 ஆண்டனா கனெக்டர் இருக்குது. இதில் உங்களுக்கு இது ஒரு நெட்வொர்க் ஐசி கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் பாருங்கள், அதேமாதிரி பாருங்கள் ஆண்டனா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டர் கிடையாது, நார்மல் கனெக்டர், ரோப் வழியாக ஆண்டனா வழியாக கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர். இதில் இந்த காயில் கொடுத்துருப்பாங்க. இது தனி செக்ஷன், இது ஒரு ஆசிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இது RFIC இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி காயில்ஸ் வந்து நிறையா வந்து ஒயிட் கலரில், அந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாடலில் நீங்கள் மெயினாக வந்து அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசியோட நம்பர்ஸை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஐசிக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னமும் தெளிவாக நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறேன். என்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டை கிளியராக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயில் கெப்பாசிட்டி மற்ற விஷயங்கள் செக் பண்ணணும், வெளியில் ரிமூவ் பண்ணி தான் செக் பண்ணணும். கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது அது வோல்டேஜ் ஸ்டோரேஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ண தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். நார்மலாக நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வேல்யூ எதுவுமே காட்டாது. நெக்ஸ்ட் உடனே ஒரே செகண்டில் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த வோல்டேஜ் வேரியேஷன் காமிச்சிருச்சுனாலே இந்த கெப்பாசிட்டி ஓகேன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமாக தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கணும். அதாவது சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் வந்து ஆண்டனா கனெக்டரை செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த என்ட்ரன்ஸ் வரக்கூடிய இந்த காயிலை செக் பண்ணி பார்த்துட்டேன், அப்படியும் அதை மாற்றிட்டேன், அப்படியும் டவர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ளை வோல்ட் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு ஐசி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். க்ளீன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1 by 1 ஒவ்வொரு ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். மெயின் வந்து நெட்வொர்க் ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ்லாம் வந்துருச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் கண்டிப்பாக நெட்வொர்க் ஐசி எடுத்து நம்ம ஹீட் பண்ணி திரும்ப வச்சு பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க் ஐசியை ஹீட் பண்ணி வச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஐசியை நம்ம எடுத்து போடணும். அப்போ இந்த ஐசியோட கால் டீட்டெயில் தெரியணும், இது என்ன மாடலுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி WTRICனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்பரில் ஒவ்வொரு மாடலுக்கு மாறும். அந்த நம்பர்ஸை பற்றி நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு மாடலுக்கு வித்தியாசப்படும். அப்போ அந்த ஐசி டேரக்ஷன் எப்படி ஃபிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், என்ன கால் இருக்கும், எப்படி வேலை செய்யணும் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம எடுத்து ஃபிட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. மற்றபடி ரீவால்வ் பண்ணுறது, ஃபிட் பண்ணுற மெத்தட் நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ 1 by 1 விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவல் போகணும், தவிர டேரெக்டாக நீங்கள் வந்து ஐசிக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். முழுமையாக விஷயம் தெரியும்னா நீங்கள் ஒரு சர்க்யூட்டை முழுமையாக கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். எல்லா போர்டையுமே எடுத்து அதோட அமைப்பு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இதான் கான்செப்ட்டு. இதை நீங்கள் ஒவ்வொருத்தருமே செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். செஞ்ச விஷயத்த நம்பரை போட்டு மெயினாக வந்து நம்பர்ஸை போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஐடியா கிடைக்கும். அதிகபட்சம் நெட்வொர்க் ஐசிக்கு வரக்கூடிய கான்செப்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ஃபில்ட்ரு, மற்றபடி ஆசிலேட்டர், மற்ற விஷயங்கள் நம்ம செக் பண்ண முடியாது. பழைய மாடல் தனியாக அந்த ஆசிலேட்டர் இருக்கும், அந்த ஆசிலேட்டர் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம டவர் செக்ஷனை ரெடி பண்ண முடியும். அந்த பழைய கான்செப்ட் அப்படி இருந்தது.
இந்த மாதிரி ஆசிலேட்டர் இருக்கும். அந்த ஆசிலேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இதனால் கூட டவர் கிடைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த RFIC பக்கத்தில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த விஷயம் இல்லாமலே கண்டிப்பாக எல்லாமே ஐசிக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. WATR இல்லை STR IC எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம வந்துடுது. பழைய டைப் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் இருக்கும். ஆசிலேட்டர் நம்ம வந்து அதேமாதிரி சப்ளை வோல்ட்டு இன் அவுட் லைன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர்ஸ் வச்சு நீங்களே ஓனாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்ய தான் அனுபவம் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருமே நீங்கள் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அந்த விஷயம் புரியும் போது ப்ராக்டிக்கலாக செய்யும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சில வரேன் நம்ம டவுட் எதுனாலும் கேளுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு நெட்வொர்க் செக்ஷனில் வேறு டவுட் எதுனாலும் கேளுங்க. அது நெக்ஸ்ட் செக் பண்ண விஷயங்கள் அடுத்தது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். என்ன கான்செப்ட் செய்யணுமோ அதை நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள்.